ஸோ தரமாகவே ஸ்டாக் பண்ணியிருக்காங்க. ஸோ ரீசெண்டாக நடந்த ஸ்மாக் டவுனில் மெயின் ஈவெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா WWE கரைச்சல் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஸோ நான் மேக்கின்டையர் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் ஆவார். ஸோ வார் கேம்ஸில் இருப்பாருன்ற மாதிரி எதிர்பார்த்தேன். பட் இருந்தாலும் இந்த ஸ்மாக் டவுனுக்கே ரிட்டன் ஆவார்ன்றது சத்தியமாக எதிர்பார்க்கல. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி அதாவது வார் கேம்ஸ்க்கு முன்னாடி நடக்க போகிற ஸ்மாக் டவுனில் தான் வருவாருன்ற மாதிரி எதிர்பார்த்தேன். அவரோட சஸ்பென்ஷன் ஒரு வாரம் கூட தாங்கலை. ஸோ மறு வாரமே வந்து பார்த்தீங்கன்னா தலைவனை வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப கொண்டு வந்திருக்காங்கன்னு தான் சொல்லணும். பட் இருந்தாலும் நல்ல விஷயம் தான். ஏன்னா அப்கமிங் பல ரிட்டர்ன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் பண்ணும்போது இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ முன்னாடி கொடுத்தது ஒரு நல்ல விஷயம் தான் நானும் சொல்லுவேன். எங்கே ஆரம்பிக்குதுன்னா ஸோ பேக் ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நைட்மேர் கோடி ரோட்ஸ் அண்ட் ஆல்சோ பிரன்சன் ரீட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஆஃப் பண்ணியிருப்பாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா நிக் ஆல்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருப்பாருன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் 2 பேருக்குமான ஒரு மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணுறேன், அதுவுமே டைட்டில் மேட்சாக தான் நடக்கும்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நிக் ஆல்டிஸ் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணி விட்டுறாரு. என்னடா இது அவ்வளோ செக்மெண்ட் கட் பண்ணி அவ்வளோ வசனம் பேசின அலிஸ்டர் பிளாக்குக்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் டைட்டில் மேட்ச் தான் புக் பண்ணாங்க. சும்மா பேக் ஸ்டேஜில் ஃபேஸ் ஆஃப் பண்ணதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா தலைவனுக்கு டைட்டில் மேட்சை கொடுத்துருக்கானுங்க. ரைட் விடுங்க, எப்படியும் டைட்டில் சேஞ்சஸ் நடக்காது, அந்த டைட்டில் நிக் ஆல்டிஸ் கொடுத்துட்டார் போல. அண்ட் ஆல்சோ பேக் ஸ்டேஜில் நம்மளுடைய ஊசோஸ் பார்த்தீங்கன்னா இருக்காங்க, ஜிம்மி இருக்காரு, ஜே இருக்காரு. அந்த இடத்துல நம்ம கோடி ரோட்ஸை போய் மீட் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ இந்த இடத்துல பேசிக்கிட்டு இருக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா ஜிம்மி ஊசோ என்ன சொல்கிறாருன்னா நான் வார் கேம்ஸில் ஆட் ஆகிக்கிறேன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. உங்கள் டீம் உங்களுக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா டீம் அப் பண்ணுறேன்றதை வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. ஸோ 4வது ஆளாக நம்மளோட ஜிம்மி ஊசோ தான் இருக்க போகிறாரு. ஸோ இதுலேருந்தே ஒன்று தெரிஞ்சு போச்சு. ஸோ ஜான் சீனா கண்டிப்பாக வார் கேம்ஸில் இருக்க மாட்டாருன்ற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா கன்க்ளூட் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு ஸ்லாட் தான் இருக்குது. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் தான் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா ரோமன் ரெயின்ஸ் இப்போ வரைக்கும் கண்டா விஷன் கூட தான் ஃபியூரில் இருக்காரு. அவர் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க வயசு இப்போ வரைக்கும் கண்டா அவர் வார் கேம்ஸில் தான் இருக்க வேண்டியது இருக்கும். மேபி அவருக்கு ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லை. இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா சம்பவங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்குது. ஸோ பேக் ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கார்மலைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. அதாவது பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாருன்னா இப்போ வரைக்கும் கண்டா ஒரு சில பேர் 50% ஒர்க்கை தான் வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஜாபை வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் பண்ண போகிறேன். ஏன்னா அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய எல்லாத்தையுமே வந்து நான் திருப்பி கொடுக்க போகிறேன். எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சுன்னா அதை மிஸ் பண்ண மாட்டேன்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதை மறுபடியும் நான் ப்ரூவ் பண்ண போகிறேன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. இந்த இடத்துல பிரன்சன் ரீட் பார்த்தீங்கன்னா இன்ட்ரோ பண்ணிடுறாரு. ஸோ பிரன்சன் ரீட் இன்ட்ரோ பண்ணி என்ன சொல்கிறாருன்னா இந்த இடத்துல நான் கோடி ரோட்ஸுக்கு இப்போ எண்டு கார்டு போட போகிறேன், அதுக்கப்புறமா உனக்கும் போடுவேன், ஜான் சீனாவோட கரியருக்கும் எண்டு கார்டு போடுவேன்றதை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிரன்சன் ரீட் பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. இதுக்கப்புறமா இவங்களுக்கான மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. ஸோ பிரன்சன் ரீட் வர்சஸ் நம்மளுடைய கோடி ரோட்ஸ்க்கான அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன்ஷிப் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. இந்த மேட்ச் போயிட்டு இருக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்குவாலிஃபிகேஷனில் முடிச்சு போகிறானுங்க. அதுக்கான ரீசன் என்னன்னு பார்க்கும்போது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பிரான் பிரேக்கரும் நம்மளுடைய லோகன் பாலும் மேட்ச்க்குள்ளே வந்து நம்ம நைட்மேரை போட்டு பொழக்க ஆரம்பிச்சிடறாங்கன்னு சொல்லணும். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஊசோஸ் பார்த்தீங்கன்னா வராங்க. ஊசோஸ் வந்ததுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லோகன் பாலுக்கு 1D கனெக்ட் பண்ணுறாங்க, ஃப்ராக்ஸ் ப்ளஸ்லாம் போகிறாங்க, டபுள் ஃப்ராக்ஸ் ப்ளஸ் போடுறாங்க, டேபிள் மேலே வச்சு நம்மளுடைய லோகன் பாலை போட்டு பொழக்கலான்னு பார்க்குறாங்க. பட் அந்த இடத்துல ட்ரூ மெக்கின்டையர் பார்த்தீங்கன்னா ஷோ ஆஃப் பண்ணிடுறாரு. ஷோ ஆஃப் பண்ணது மட்டும் இல்லாமல் இவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் ஆகி வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக துவம்சம் பண்ணுறாங்கன்னு தான் சொல்லணும். நிக் ஆல்டிஸ் அந்த இடத்துக்கு வந்து இவனை யாரா உள்ள வர வச்சான்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொஸ்டின் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. பார்லிமெண்ட்டை போய் கேட்குறாரு என்னடா கதைன்ற மாதிரி கேட்கும்போது அந்த இடத்துல ட்ரூ மெக்கின்டையர் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட் ஒரு கான்ட்ராக்ட் கொடுப்பாரு. அதை சைன் பண்ணதோட வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆயிரு. இந்த இடத்துல ட்ரூ மெக்கின்டையர் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நீ வந்து இதாகிட்டடா, சஸ்பெண்ட் ஆகிட்டடா, உன்னை எப்போ நீ வருவேன்ற மாதிரி நம்மளுடைய நிக் ஆல்டிஸ் பார்த்தீங்கன்னா கேட்குறாரு. அந்த இடத்துல பார்லிமெண்ட் என்ன சொல்லிட்டாருன்னா நாங்கள் சைன் பண்ணியாச்சுன்றதை வந்து பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி விட்டுறாரு. இந்த இடத்துல விஷன் பார்த்தீங்கன்னா ஷோ ஆஃப் பண்ணுறாங்க. அதோட இந்த வாரம் ஸ்மாக் டவுன் வந்து பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் பண்ணியிருந்தாங்க. ஸோ அடுத்த வாரம் ஃபுல் அண்ட் ஃபுல் சம்பவம் இருக்குது. அண்ட் ஆல்சோ இந்த எண்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ விஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஷோ ஆஃப் பண்ணியிருப்பாங்க. விஷன், ட்ரூ மெக்கின்டையர், லோகன் பால் இவங்க எல்லாம் ஷோ ஆஃப் பண்ணியிருப்பாங்க. ஃபேன்ஸ் எல்லாம் ஓடிசின்ற சான்ஸை வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வச்சுருந்தாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ரோமன் ரெயின்ஸை இந்த ஸ்மாக் டவுன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்கலாம். ஏன்னா ஸ்மாக் டவுனுடைய ரேட்டிங்ஸ் பயங்கரமாகவே அடி வாங்குது. இந்த இடத்துல ரோமன் ரெயின்ஸை கொண்டு வந்தாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ஸ்மாக் டவுனுக்கும் பிரயோஜனமாக இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் ராவுக்கே வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்து எல்லா ரிட்டனே ராலே வச்சு முடிச்சிங்கன்னா ஸ்மாக் டவுன். என்னை பொறுத்த வரைக்கும் ரோமன் ரெயின்ஸை ராலை வச்சு கொண்டு வரது நீங்கள் மேட்ச் பண்ணுறதுலாம் வேறு. ஸோ ஸ்மாக் டவுன் ஃபேஸ்னா எனக்கு தெரிஞ்சு ரோமன் தான் ஸ்மாக் டவுன்னா ரோமன் அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் கரண்டாக இருக்குது. ஸோ ரோமன் ரெயின்ஸோட ஃபேஸ் ஆஃபாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்மாக் டவுனை தான் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க முடியும். ஏன்னா ராவோடைய கிளிஸ்டர்ஸ் வேறு, ஸோ ஸ்மாக் டவுனுடைய கிளிப்ஸ் எல்லாமே வேறு. என்னை பொறுத்த வரைக்கும் ரோமன் ரெயின்ஸை லாஸ்ட் டைம் ஸ்மாக் டவுனில் பார்த்தா நல்லா இருக்கும். அவர் தாங்க ஸ்மாக் டவுனோட அடையாளமே. ஸோ அவரை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மாக் டவுனில் ஷோ ஆஃப் பண்ணாமல் ராலை வச்சு இவ்வளோ நாள் வந்து பார்த்தீங்கன்னா குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கானுங்க. எனக்கு தெரிஞ்ச நெக்ஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸை ராலை கொண்டு வரக்கு பதிலாக ஸ்மாக் டவுனுக்கு கொண்டு வருவாங்களான்றதை பொறுமையாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். என்னோட அசம்ஷன் என்னன்னா ரோமனை வந்து பார்த்தீங்கன்னா ராவுக்கு கொண்டு வர வச்சுட்டு ஸ்மாக் டவுனில் வந்து பார்த்தீங்கன்னா ஹீல் டீமில் 5th மெம்பரை ரிவீல் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ என்ன நடக்குதுன்றதை பொறுமையாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அப்கமிங் வந்து ஸ்மாக் டவுனுடைய ஹைலைட்ஸ் எல்லாத்தையும் வந்து பார்ப்போம். நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் ஸ்டே பண்ணிடுங்க. அண்ட் ஆல்சோ ஸ்டே சேஃப். வரட்டா.